உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் டைரெக்டாக நம்ம வீட்டை கண்காணிக்கலாம். வகை வகையாக விதவிதமாக வித்தியாசமாக பல கேமராக்கள் HD குவாலிட்டியுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். மிக முக்கியமான தகவல், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மூலம் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். சில செய்திகள் மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ள தகவல். முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் இலங்கைக்கு விதித்த வரி 88%. அதாவது இந்த வரி அப்போ நம்ம பணம் அனுப்பினால் நம் பணத்துக்கும் பாதிப்பு வருமா அப்படின்ற கேள்வி பலருமே கேட்டிருந்தீங்க. இது பணம் சம்பந்தப்பட்ட வரி அல்ல. அமெரிக்காவில் இருந்து ஏதாவது பொருளை நாம் விலை கொடுத்து வாங்கினால், நம் நாடு இறக்குமதி செய்தால், அந்த இறக்குமதிகளுக்கு விதிக்கப்படும் வரி மட்டுமே. அமெரிக்காவிலிருந்து நாம் ஏதாவது பொருட்கள் இறக்குமதி பண்ணினால் வரக்கூடிய வரி தான் அது. ஏன்னா இந்த மாதிரியான வரி விதிக்கிறதுக்கு மெயினான காரணமே எங்களுடைய நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி, அதே மாதிரி எங்கள் நாட்டில் விதிக்கப்படும் வரி முறைகள். ரீசனாக கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. 5 லட்சத்துக்கு ஆட்டோ 3 வீலர் வாங்கிட்டு வந்து இந்த லீசிங் கம்பெனிக்காரங்க 15 லட்சம் வேல்யூவேஷன் பண்ணி விற்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்களை சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வாகனங்களாக இருக்கட்டும், எந்தெந்த பொருட்களாக இருக்கட்டும், இறக்குமதி பண்ணுறது ஒரிஜினல் வேல்யூவேஷனில் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நார்மலான ஒரு ஆதாயத்தோடு கொடுக்கலாம். ஆனால் இந்த லீசிங் கம்பெனிக்காரங்க ஆர்டிஃபிஷியல் ரேட் ஃபிக்ஸட் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாட்டினுடைய பொருட்களின் விலைகளை நிர்மாணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வியாபார தலங்கள், சந்தைப்படுத்தப்படும் பொருட்களுக்கான விலைகளை இந்த வியாபாரிகள் நிர்ணயிக்கிறது தான் மெயினான பிரச்சனையே. அது மாறிச்சுன்னா எல்லாமே மாறும். அதே போல் யாரும் பீதி அடைய வேண்டியதில்லை. நீங்கள் அனுப்ப போகிற சம்பளத்திலிருந்து எந்த ஒரு வரிப்பணமும் அறவிடப்பட மாட்டாது. இப்போதைக்கு டொனால்ட் ட்ரம்புக்கும் சம்பள பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு CCTV கேமரா வாங்கி பாவிக்கணும். வீட்டில் இங்கிருந்துட்டே நம்ம நாட்டில் வீட்டோட நிலைமை என்ன, வீட்டை சுற்றி வர என்ன மாதிரி நிலைமை இருக்குன்றதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? A to Z இன்றைக்கி ஒரு CCTV கேமரா வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணி, அதை அப்ளிகேஷன் மூலமாக டவுன்லோட் பண்ணி, அந்த அப்ளிகேஷன் மூலமாக கேமரா எப்படி வேலை செய்து, எப்படியெல்லாம் 360 டிகிரி 360 டிகிரி எல்லா பக்கமும் திரும்பி எப்படி அழகாக தலையை திருப்பி ஒவ்வொரு பக்கமாக பார்க்குது, வேலை செய்யுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை, இந்த கேமராவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த கேமராக்கள் கடந்த 3 வருடத்துக்கு முதல் நான் ஒரு கேமரா பாவிச்சேன். சின்ன ஒரு இஷ்யூ கூட இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் ஜெனிவினாக ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்ட் தான் இந்த ZVIS பிராண்ட். இந்த பிராண்ட் வேறு லெவலில் வெறித்தனமாக உழைக்கக்கூடியது. நான் பாவிச்சு நல்லா இருந்ததால் தான் இன்றைக்கி போய் இன்னொன்றும் வாங்கினேன். இதோடைய அப்ளிகேஷன், இது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த வீடியோ ஃபுல்லாகவே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். விருப்பமானவர்கள் தாராளமாக பார்க்கலாம். அதே போல் இது குவைத்துடைய பின் ஹவாலியில் பின் ஹால்தூன் ரோட்டில் தான் இருக்குது. இந்த ரோடை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓட்டுநர்களே, 40வது ரிங் சாலை, அகமதி ரோட், 40வது ரிங் ரோட்டில் குவைத் சிட்டி போகிற பக்கம் அப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது, நம்ம 3ஆம் நம்பர் ரோட்டுக்கு பிரிட்ஜுக்கு முன்னாடியே 40ல் போயிட்டு இருக்கும்போது பெய்ரூத் ஸ்ட்ரீட்டை தாண்டினதும் நீங்கள் பார்க்கலாம் பின் ஹால்தூன் அப்படின்ற அந்த ரோடு வருது. 3ஆம் நம்பர் ரோட்டுக்கு வாரத்துக்கு முன்னாடி ஹவாலி பெய்ரூத் ஸ்ட்ரீட்டை தாண்டினதும் இந்த பின் ஹால்தூன் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த கடை இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆப்போசைட்டில் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச். இந்த கடையை தாண்டி ஒரு 4வது கடை பார்த்திங்கன்னா மேக்டானல்ட்ஸ் பின் ஹால்தூன் ஸ்ட்ரீட்டில்.
நீங்கள் அழகாக முன்னாடியே பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்களுடைய லோகோவோட கடை இருக்கும். முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெஸ்ட்டான கேமராஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு நாட்டில் வீட்டில் என்ன நிலைமை அப்படின்றத பற்றி எல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. கேமராவிலே நம்ம பார்க்க முடியும். Can you say hi? Hi. Welcome to SBS. Hello.
ஹலோ 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 வேறு லெவலில் வெறித்தனமாக செயல்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து காலிங் சிஸ்டமும் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இந்த அப்ளிகேஷனில் காலிங் சிஸ்டம் கூட வச்சுருக்காங்க. அதில் இருக்கிற அந்த இடத்த நம்ம சரியாக அந்த கால் லோகோ இருக்கிற இடத்த டச் பண்ணினாலே கால் கூட வரும். அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சாதாரணமாக சில வீடுகளில் குழந்தைகளை மானிட்டர் பண்ணுறதுக்கு சிலர் வந்து வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது குழந்தைகள் வந்து அதை டச் பண்ண மாட்டாங்க, அதை எடுத்து கீழே போட மாட்டாங்க, உடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான வயசில் உள்ள குழந்தைகளை நீங்கள் கண்காணிக்கிறதுக்கு வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏதாவது எமர்ஜென்சின்னா இந்த பட்டன், இந்த இருக்கிற பட்டன் இல்லை, அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லோகோ மாதிரி ஸ்டிக்கர் தான் இருக்கும். அது வந்து நம்ம சும்மா டச் பண்ணினாலே போகணும். ஜஸ்ட் சிங்கிள் டச்சிலேயே அப்ளிகேஷன்லேருந்து நம்மளுக்கு கோலே வந்துடும். அதே மாதிரி பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே சுற்றி வர பார்க்கலாம், ஜூம் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் அந்த லிங்க் அப்படியே போட்டு வைக்கிறேன், லொக்கேஷனுக்குரிய லிங்க். அதை டச் பண்ணிங்கனாலே ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே வந்துடும். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.